அம்மா, கண்களில் ஏன் கண்ணீர்? கவலைக்கு யாது காரணம்? ஓ, புரிகிறது. நீ சொன்னது கேட்டது மங்கள வாழ்க்கை இல்லையே என்று மனம் நொந்து போய் நிற்கிறாய். அன்னை ஈஸ்வரி, அவளே ஜனனி. ஆயினும் மகளே, ஒன்று நீ அறிய வேண்டும். மாந்தர்களுக்கு வழிகாட்ட மண்ணுலகிலும் தெய்வங்கள் வந்து திருமணங்கள் நடத்தி இருக்கின்றன. அவற்றின் தத்துவம் அறிந்து அந்தந்த தலங்களுக்கு சென்று திரும்பினால் சொல்லுங்கள் தாயே, அவ்வண்ணமே செய்கிறேன். மாங்கல்ய பாக்கியமே முதலில் நீ தேடுவது. மதுரையில் கொலுவீற்றிருக்கிறாள், அதை உனக்கு தர வேண்டும். அவளை வணங்கினால்தான் மனதில் குகந்த மணவாளன் மாங்கல்யமும் கிட்டும். அவள் கதை என்ன தாயே? சொல்லுகிறேன் கேள். சேரனையும் சோழனையும் வென்று பாண்டிய நாட்டிலே மும்முடி பாண்டியனாக கொலுவீற்றிருந்தான் மலையத்வஜ பாண்டியன். பிறர்க்கரிய பேர்கள் பல பெற்றிருந்து பிள்ளை பேர் இல்லையே என்று உள்ளம் கனிந்து உருகினான். அதற்காக புத்திரகாமேஷ்டி யாகம் தொடங்கினான். நல்லோரே, மதுரை வாழ் மக்களே, ஓர் அறிவிப்பு. மதுரையை ஆளும் நமது மாமன்னர் மலையத்வஜ பாண்டியர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்கிறார். அனைவரும் மன்னரை வாழ்த்த வருக வருக. ஓம் நமஸ்தே பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய த்ரிபுராந்தகாய த்ரிகாலாக்ஷிகாலாய காலாக்ஷிஹஸ்தாய நீலகண்டாய ருத்ரேந்திராய சர்வேஸ்வராய சதாசிவாய தேவன் மகாதேவாய भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय சுவாமி, நம்முடைய பக்தனாகிய பாண்டியன் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்கிறான். ஆனால் மகப்பேற்றை அடையும் பாக்கியம் அவன் மனைவிக்கு இல்லையே. தாங்கள் மனது வைத்தால் அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு யோகமுள்ள குழந்தையை உருவாக்கி தர முடியாதா? முடியும், ஆனால் கூடாது. ஏன்? விதி என்று ஒன்று இருக்கிறதல்லவா? ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஸ்வாஹா. மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஸ்வாஹா. பார்த்தீர்களா, அவர்கள் என்னையும் பூஜிக்கிறார்கள். ஆமாம், பாண்டியரசி குழந்தைக்காக இயங்குவது என் தாய் உள்ளத்தை உருக்குகிறது. அதனால் பாண்டியனின் மகளாக நானே பிறக்கப் போகிறேன். விதியை மீறப் போகிறாயா? மன்னியுங்கள் சுவாமி, யாகத்துக்கும் பூஜைக்கும் பலனுண்டு என்று கூறியவரும் தாங்கள் தானே. தங்கள் சொல்லை மெய்ப்பிக்கத்தான் புறப்படுகிறேன். மலையத்வஜன் மகளாக நீ பிறப்பதால் அவன் மகிழ்ச்சி அடையப் போவதில்லை. புரிகிறது பிரபு. குழந்தையின் உடலில் ஒரு குறையை ஏற்படுத்த நினைக்கிறீர்கள். ஆம். அப்படியானால் அதையும் என் விதியாக ஏற்றுக்கொள்கிறேன். சக்தி, அரகர மகாதேவ, அரகர மகாதேவ. நான் வந்த நேரம் நல்ல நேரம்தான். நாரதா, எங்களுக்குள் ஒரு சர்ச்சை. யார் சொல்வது சரி என்று நீயே சொல். ஐயன் சொல்வதுதான் சரியாக இருக்கும். நாரதா, அன்னை சொல்வதும் தவறாக இருக்க முடியாது. என்ன? நான் நன்றாக மாட்டிக்கொண்டேன். ஐயனே, அம்மையே, நாரதன் வந்தாலே கலகம்தான் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். உங்கள் சர்ச்சையை தீர்த்து வைத்தாலாவது அந்த அவப்பெயர் மாறுமல்லவா? நிச்சயமாக மாறும். அது போதும். உங்களுக்குள் ஒரு போட்டி. அதில் வெற்றி பெறுபவர் சொற்படி மற்றவர் நடக்க வேண்டும். என்ன போட்டி? நடன போட்டி நடத்தினால் வெற்றி எனக்குத்தான். என் பெயரே கூத்தன். எதற்கு இன்னொரு சர்ச்சை? ஆடி பார்த்து விட்டால் தெரிகிறது. அரகர மகாதேவ், அரகர மகாதேவ். என் தங்கை பார்வதி பாண்டிய மன்னனின் மகளாகி ஆண்டுகள் ஆறாகிவிடும். ஆமாம், இன்று அவளுக்கு வித்யா ஆரம்பம். அதற்கு முன் நான் அவளை சந்திக்க வேண்டும். இந்த கோலத்திலா? இல்லை, இதோ பார். ஓ, இடைச்சிறுவன் வேடமோ? ஆமா, அல்லிக்கொடி போன்ற உன் இடையை தழுவும் சிறுவன். வெண்ணை திருடும் எண்ணமில்லையே. உன்னை விடவா வெண்ணெய் சுவைக்கும்? அது சரி, இந்த வேடம் எப்படி? அழகாகவே இருக்கிறீர்கள். கண்ணே,
சிறிது நேரம் உனது மடியில் படுக்கட்டுமா? எப்போதும் விளையாட்டு தானே? சிறுவன் தானே, ஏதோ விளையாட்டு புத்தி. வரட்டுமா? என் பெயர் அழகன். சுத்தமான பெயர். உன்னை பார்க்கும்பொழுது யுகம் யுகமாய் பழகியதை போல ஒரு பாசம் இருக்கும். உறவில் உனக்கு அண்ணன் நான். பார்த்ததே இல்லையே. புதிய உறவா? பழைய உறவுதான். இப்போது அதில் ஒரு புதிய உருவம். புரியவில்லையே. இப்போதைக்கு ஒன்று மட்டும் புரிந்தால் போதும். நீ வளர்ந்து பெரியவளாகி கணவன் வீட்டுக்கு செல்லும் வரை பிறந்த வீட்டின் பெருமையைத்தான் காப்பாற்ற வேண்டும். இதுதானே என் பிறந்த வீடு. இல்லையம்மா, இது நீ வளரும் வீடு. கிடைக்கதான். பிறந்த வீடு, வளரும் வீடு, புகுந்த வீடு என்று எனக்கு மட்டும் 3 நியதிகளா? ஆம், இது தேவ ரகசியம். உரிய நேரம் வரும்போது நீயே தெரிந்து கொள்வாய். சரி அண்ணா, பிறந்த வீட்டின் பெருமை என்று ஏதோ சொல்ல வந்தாயே. சொல்கிறேன் அம்மா. ஆ, ரீ ரீ, ஹரி ஹரி, நமோது சிந்தம் நமோது சிந்தம். அன்பே சிவம். அன்பே தெய்வம். இல்லை இல்லை, அன்பே சிவம். இல்லை இல்லை, அன்பே தெய்வம். என்னம்மா, சிவன் தானே அன்பு. என் வைஷ்ணவத்தில் அன்பில்லையா குருதேவா? சைவன் தானே முதலில் தோன்றியது. எப்படி இருக்க முடியும்? சிவன் அழிக்கும் கடவுள், திருமால் காக்கும் கடவுள். அப்பா, நீங்களே சொல்லுங்கள், காப்பவன் முதலிலா அழிப்பவன் முதலிலா? இளவரசி, இப்போது நான் குருவா அல்லது நீங்கள் எனக்கு குருவா? என் கேள்விக்கு இதுவா பதில்? மகளே, குருதேவர் சொல்வதைத்தானமா நீ கேட்க வேண்டும். சொல்வது யார் என்பது முக்கியம் அல்லம்மா, சொல்லப்படுவது என்ன என்பதுதான் முக்கியம். மன்னியுங்கள் குருதேவா, திருமாலையன்றி நான் ஒருவரையும் வணங்க மாட்டேன். காரணம் என்னம்மா? அப்பா, பிறந்த வீட்டின் பெருமையை காப்பாற்ற நான் நாராயணனைத்தான் வணங்க வேண்டும். மன்னர் பெருமானே, நாவின் திறத்தாலேயே இந்த நானிடத்தை வென்று விடுவார் நமது இளவரசி. இது சாதாரண குழந்தை அல்ல, அறிவின் பிறப்பிடம், ஆழப் பிறந்த மங்கை. என்னம்மா, அழைத்தீர்களாமே? ஆமா, கோவிலுக்கு போக வேண்டும். இன்று சிவராத்திரி அல்லவா? சிவனாரின் ராத்திரிகளில் சிறப்பானது ஒரு ராத்திரி தானோ? அப்படி இல்லை அம்மா, உலகம் முழுவதும் ஆண்டவனுக்குரியதுதான். ஆனால் சில இடங்களில் தானே கோவிலை கட்டுகிறோம். அதே போலதான் ஒரு ராத்திரியை சிவராத்திரி என்று சிறப்பாக கொண்டாடுகிறோம். என்ன செய்வதம்மா, என் இதயம் சைவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே. என்ன, மறுபடியும் நமது மகள் திருமால் பெருமை பாடுகிறாளா? பரவாயில்லை, காலம் அவள் கண்களை திறக்கும். நாம் சிவபூஜைக்கு போகலாம். உறவு மலரட்டும் என்றுதான் என் மகளின் ஓவியத்தை அனுப்பி வைத்தேன். இப்படி பகை வெடிக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. அஞ்ச வேண்டாம் அரசே, நமது படை வீரர்கள் தயாராகவே இருக்கிறார்கள். நமது படையின் வலிமை பற்றி எனக்கு ஐயமில்லை. ஆனால் என் உடலின் நிலைமை, களத்திற்கு நானும் வருவேனா இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். வீர மரணம் அடையாமல் நோய் மரணம் கிட்டிவிடுமோ என்பதுதான் என் கவலை. அத்துடன் சொல்லுங்கள் தந்தை, சொல்லுங்கள். எனக்கு பிறகு இந்த பாண்டிய நாட்டை ஆள்வதற்கு தகுதிகள் அனைத்தும் நிறைந்த நமது இளவரசியார் இருக்கிறார்களே. ஆமாம் ஆமாம். என் செல்வ மகளே, நீ என்னம்மா சொல்கிறாய்? அப்பா, இந்த நாட்டின் அரசு கட்டிலில் நான் தான் அமர வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. ஆனால் அவசியம் ஏற்பட்டால் எனக்கு அதில் ஆட்சேபனையும் இல்லை. போதும் மகளே, இது போதும். இனி இந்த உயிர் நிம்மதியா? அமைச்சரே, நாளைக்கே அவையை கூட்டுங்கள். என் செல்வ மகளுக்கு முடிசூட்டுங்கள். ஆட்சிக்கு வரும் நாளிலிருந்து இவள் விழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இவளுக்கு மீனாட்சி என்ற பெயரை சூட்டுங்கள். மீனாட்சி, மகளே, மீனாட்சி, மீனாட்சி, மகளே, மகளே.
பார்வையினாலேயே தன் கைகளை காத்து வளர்க்கும். அதுபோலவே தன் கருணை மிகுந்த பார்வையினால் மக்களை காத்து வளர்ப்பார் நம் மீனாட்சி. பாண்டிய பேரரசி மீனாட்சி தேவியார். என் உயிரினும் இனிய குடிமக்களே, இந்த உலகமெல்லாம் செழிக்க வேண்டும், இது என் ஆசை. உங்கள் உள்ளமெல்லாம் நிறைய வேண்டும், இதுவே என் லட்சியம். வானம் பொழிந்தால்தான் பயிர்கள் செழிப்படையும். அதுபோல வாழ்க்கையில் நேர்மை இருந்தால்தான் மனித உயிர்கள் சிறப்படையும். இந்த அரியாசனத்தில் அமர்ந்திருப்பதை விட உங்கள் அன்பு நெஞ்சங்களில் அமர்ந்திருப்பதையே நான் விரும்புகிறேன். முடிசூட்டி விட்டதால் என்னை தனிமைப்படுத்தி விடாதீர்கள். நான் என்றும் உங்களுள் ஒருத்தி. அட பாவமே, இது என்ன கொடுமை? அட போய் என் வேலையை பார்த்துட்டு நில்லு. எதுக்காக இவளை பிடிச்சு தள்ளின? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இவ அம்மா எனக்கு சீர் கொடுக்கறதா சொன்ன 200 கழிஞ்ச பொண்ணை இன்னும் கொடுக்கல. இது நியாயமா? அதுக்காக எங்க அப்பா திடீர்னு காலமாயிட்டாரு. எங்க அம்மாவோட வாழ்க்கையே சீர்குலைஞ்சு போச்சு. இந்த நிலைமையில நாங்க எப்படி ஐயா சீர் கொடுக்க முடியும்? அட பாவமே. ஏயா ஒண்ணு பேசாத. உன்னோட வந்தாதான் இவ என்னோட வாழலாம். ஓஹோ, சேர்ந்தே வரணுமா? வேண்டியது இல்லை. முதல்ல பொன் வரட்டும், அப்புறம் அந்த பெண் வரட்டும். அப்படியா? இந்த நீ கேட்டது 200 தான். இந்த பையில 300 களைஞ்சு பொண்ணு இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்லுங்க. முதல்ல பொண்ணு வரட்டும், அப்புறம் பெண் வரட்டும் சொன்னியே, இவ அப்புறமா வருவா. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ராத்திரி மட்டும் இவ என் கூட இருக்கட்டும். என்ன சொன்ன? இரு இரு இரு, இதுல என்னப்பா தப்பு? வழியோட போறவன் வலிய வந்து பொன் கொடுத்தனே, அந்த உரிமையில தான் கூப்பிடுறேன். இந்த பொண்ணை நீயே வச்சுக்க. ஏய், இங்க வா. 1000 கொட்டி கொடுத்தாலும் இவன் நான் கட்டிக்கிட்ட மனைவி. புரியுதா உனக்கு? அது எனக்கு புரியுது. காலம் பூரா உன்னோட வாழ போறவ கிட்ட கூலி கேட்கற மாதிரி பொன் கேட்டியே, அந்த தப்பு உனக்கு புரியுதா? புரியுதுங்க. உன் மனசு இருந்துச்சு, எனக்கு அதுவே போதும். இந்தா, இந்த பெண்ணோட சேர்த்து இந்த பொண்ணையும் நீயே வச்சுக்க. இது என் கூட பிறக்காத தங்கச்சிக்கு இந்த அண்ணன் கொடுக்கிற பரிசம் இல்ல, பரிசு. என்ன மன்னிச்சிருங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எந்த வீட்டுல மனைவி கண் கலங்காம இருக்கிறாளோ அந்த வீட்டுலதான் லட்சுமி குடியிருப்பா. தலைவரே, ஏன் இந்த பதட்டம்? பகைவர் படையெடுத்து வருகின்றனர். முதலில் நெருங்கிவிட்டனர். பாண்டிய நாட்டின் பைந்தமிழ் வீரர்களே, பகை முடிக்க புறப்படுங்கள். வீரத்தின் நிலைக்களமான உங்களை போர்க்களம் அழைக்கிறது. போர் முடிந்த பிறகு உங்கள் மனைவிமார்களில் எத்தனை பேர் ஆரத்தி கரைப்பார்களோ, எத்தனை பேர் அழுது புலம்புவார்களோ, நினைக்கும் போதே நெஞ்சம் துடிக்கிறது. நாம் போரை விரும்பவில்லை, ஆனால் நாட்டையும் நம் மானத்தையும் காப்பாற்றிக் கொள்ள போரில் இறங்குவதை தவிர வேறு வழியே இல்லை. பாயும் அடலையர்களே, பாண்டிய நாட்டில் புல்லும் புலியாகும், மரமும் மத யானையாகும் என்ற புதிய வரலாற்றை படைக்க புறப்படுங்கள். முழங்கட்டும் முரசு. சக்தி, விரைவிலேயே நாம் சொக்கநாதனாக வந்து உன்னை மணமுடிப்போம். ஆனால் வரும் சோமவாரத்தில் மிதுன நக்கிலத்தில் உன்னை மனம் புரிய வேண்டும் என்பது விதி. அந்த முகூர்த்த வேளை தவறுமானால் அதன் பிறகு எப்போதுமே சிவன் சக்தியுடன் சேர முடியாது.
அண்டை வீட்டார் ஆயிரக்கணக்கில் வருவார்கள் என்று மகாராணியார் ஏகப்பட்ட பேருக்கு சமயத்தை உத்தரவிட்டார்கள். ஆனால் அதனால் என்ன, மிகுந்தவற்றை தானம் செய்து விட்டால் போகிறது. அமைச்சரே, அவர்களை சாப்பிட அழைத்து வாருங்கள். நான் பிறகு வருகிறேன். முதலில் இவன் சாப்பிடட்டும். குண்டோதரா, போய் சாப்பிடு. சாப்பிட வந்தீங்களா? போய் கையால் மட்டும் வந்துருங்க. ஏன் குண்டோதரா, சமையல் கூடத்தில் இருந்த எல்லாவற்றையும் விழுங்கி விட்டாயா? இல்லை, பாத்திரங்களை விட்டு விட்டேன். இன்னும் உன் பசி அடங்கவில்லையா? இல்லை, தாகம் வேறு சுவாமி. மீனாட்சி, கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? என்ன அப்படி கேட்டு விட்டீர்கள்? மதுரை நகரில் வளமான கிணறுகளுக்கும் வற்றாத குளங்களுக்கும் பஞ்சமே இல்லை. தண்ணீர், தாகம், தண்ணீர், தாகம், தாகம், தண்ணீர். சுவாமி, கிணறுகளும் குளங்களும் வறண்டு போய்விட்டன. குறையாத செல்வம், வற்றாத வளம் என்றெல்லாம் கூறினாயே. என்னுடைய அகந்தையை மன்னித்து விடுங்கள் சுவாமி. தண்ணீர், தண்ணீர், சுவாமி, தாகம். இன்னுமா உன் தாகம் தீரவில்லை? இல்லை. குண்டோதரா, வா.
இந்த ஊற்று நீர் ஆற்று நீராக பெருகி எப்போதும் இந்நகருக்கு பயன்பட. இந்த புதிய நதிக்கு பெயர் என்ன சுவாமி? ஐயன் கை வைக்க தோன்றிய நதி, அதனால் வைகை என்றே வழங்கட்டும். நேரமாகிறது. நாளை வார்த்து கொடுக்க வேண்டியவர்களை அழைக்கலாமே. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். மீனாட்சியின் தமையனார் அழகர் மலையிலிருந்து வர வேண்டும். இன்னும் ஒரு நாளிகை தான் இருக்கிறது. தேவி, கண்ணு கெட்டிய தூரம் வரை எந்த ரதத்தையும் காணோம். என்ன இது புதிய நதி? இதுதான் வைகை. சிவன் கை வைத்ததால் உண்டானது. அப்படி என்றால் ரதத்தை ஆற்றில் இறக்க வேண்டியதுதான். முகூர்த்த வேலை முடிய போகிறது. கொஞ்சம் பொறுங்கள், அழகர் வந்துவிடட்டும். மீனாட்சி, விதி நம் விருப்பத்தை வென்றுவிடும் போல இருக்கிறது. மைத்துனரே, ஏன் இவ்வளவு தாமதம்? வைகையில் பெருவெள்ளம் வந்து விட்டது. அழகர் இறங்கப் போகிறார் என்றால் வைகையில் வெள்ளம் வரத்தானே செய்யும். முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டது. ஆகட்டும். அம்மையே அப்பா, மீனாட்சி சுந்தரேஸ்வரா, எம்பிரானே, கருணாமூர்த்தி, அன்னை மீனாட்சியுடன் மதுரையிலேயே எழுந்தருளி எங்களை காத்தருட வேண்டும். செந்தமிழ் புலவரே, எம் சித்தமும் அதுதான். நாராயண நாராயண நாராயண. வாருங்கள் சுவாமி, அமருங்கள். நாராயண நாராயண. இந்த திருநாளில் தாங்கள் வருவதே ஒரு சுப சகுனம். நான் வந்தாலே கலகம் வரும் என்கிறார்கள். நீ ஒருவன்தான் சுபசகுனம் என்கிறார். நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்று எனக்கும் தெரியும் சுவாமி. ஆஹா, நம்பிராஜா, நான் கலகக்காரன் தான் என்பதை எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டாய். ஆமாம், இன்று இங்கு என்ன விசேஷம்? திணைப்புறம் காக்க வள்ளியை அனுப்பி வைக்கும் திருநாள். ஆமாம், வள்ளியா? அது யாரப்பா? அது அவள்தான் சுவாமி, என் மகள் வள்ளி. நாராயண, மகாலட்சுமியின் மகளைப் போல இருக்கிறாளே. நம்பிராஜா, உனக்கு 7 ஆண் மக்கள் தானே? இவள் ஓஹோ, உங்களுக்கு தெரியாதா சுவாமி? ஒரு நாள் நாங்கள் திணைப்புறம் சென்றிருந்த சமயம் திடீரென்று ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஓடி போய் பார்த்தோம். அங்கே வள்ளிக்கிழங்கு குழியில்
கண்ணு கட்டிய தூரம் யாரையும் காணோமே. ஆமா, இந்த குழந்தை இங்கே எப்படி வந்தது? இந்த குழந்தையிடம் தெய்வாம்சம் இருப்பதாக என் அந்தராத்மா கூறுகிறது. இனி இவன் நம்முடைய மகன் அழகி என்று பெயர் வைக்கலாமா? வேண்டாம், பள்ளிக்கொடி அருகே கிடைத்ததால் பள்ளி என்றே பெயர் வைப்போம். பொருத்தமான பெயர். வள்ளி கொடி போலவும் இருக்கிறார், வள்ளி கிழங்கு போலவும் இருக்கிறார். நம்பிராஜா, இந்த அழகிக்கு பொருத்தமான அழகனை எங்கே தேடுவது? எங்கள் வேடர் குலத்தில் எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்களே. வேடன் வருவானோ இல்லை வேலனே வருவானோ? யார் கண்டார்கள்? உனக்காகவே ஒரு கனி காத்திருக்கிறது. போதும் சுவாமி, போதும். ஒரு முறைதான் ஞானப்பழத்தை கொண்டு வந்து என்னை பழனி மலைக்கு போக வைத்தீர். இப்போது மறுபடியும் முருகா, இது ஒரு அபூர்வமான கனி. அப்படி என்ன தேவலோகத்தில் இல்லாத கனி? உண்மையை சொல்லிவிடுகிறேன், இங்கு வேறு யாரும் இல்லையே. அது கனி அல்ல முருகா, கன்னி. கன்னியா? ஆம். அந்த பருவச்சிட்டை பார்த்ததுமே அது உன்னிடம் இருக்க வேண்டியது என்று தீர்மானித்து விட்டேன். என்னிடம்தான் தேவயானி இருக்கிறாளே. அவள் உன் இடம் இருக்கிறாள், இவள் உன் பலம் இருக்கட்டுமே. பாவம், அந்த பெண் உன்னை நினைத்தே ஏங்கிக் கொண்டிருக்கிறாள். அப்படியா? ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே புறப்பட பார்க்கிறாயா? புறப்பட்டே விட்டாயா? இனி நான் தடுத்தாலும் நிற்கவா போகிறாய்? ஐயோ, தேவயானைக்கு இது தெரிந்தால் வள்ளிமலைச்சாலில் இருக்கும் அந்த பெண்ணை பற்றி ஏன் கூறினீர்கள் என்று என்னை அல்லவா கோபிப்பார்கள். ஓ, வள்ளிமலைச்சாரலா? பார்த்தாயா, அவள் திணைப்புணத்தை காத்துக் கொண்டிருக்கும் இடத்தின் பெயரை கூட சொல்லுகிறாயே. திணைப்புணத்தில் இருக்கிறாளா? என்ன விந்தை! அந்த வள்ளி திணைப்புணத்தில் இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? அவள் பெயர் வள்ளியா? முருகா, நீ சரியான ஆள். பெயரை கூட தெரிந்து வைத்திருக்கிறாயே. எதற்கும் அந்த பெண்ணை பார்த்து விட்டு வருகிறேன். நாராயண், நாராயண். விக்னேஸ்வரா, நீ இருப்பதை கூட லட்சியம் செய்யாமல் உன் தம்பி போகும் வேகத்தை பார்த்தாயா? சிறுவன் தானே, அதனால் பெண் பார்க்க போவதை கூட உன்னிடம் சொல்லாமல் போக வேண்டுமா? என்ன? யாரோ வள்ளியாம் வள்ளிமலை சாரலில் திணைப்புணத்தில் இருக்கிறாராம். இதெல்லாம் முருகன் சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்படியா? அண்ணா அண்ணா என்பதெல்லாம் வெறும் பேச்சோடு சரி. உன்னை வணங்கி ஆசியை பெற்று சென்றிருந்தால் ஒரு குந்தகமும் இல்லாமல் வள்ளியை மனம் புரியலாம் அல்லவா? ஆமாம். நீ சொல்லுவதை பார்த்தால் முருகன் உன் உதவியை கேட்டு வரும் வரையில் அவன் முயற்சிகளுக்கெல்லாம் குந்தகம் செய்வாய் போல் இருக்கிறதே. நாரதா, முருகனை நீ மன்னிக்க மாட்டாய். என்னவோ செய். நீ ஆயிற்று, உன் தம்பி ஆயிற்று, எனக்கே ஒரு ஒம்பு. நாராயண். நாராயண, நாராயண. சரவணா, நான் சொன்னது சரியாக இருக்கிறதா? இல்லை, பழக்குவியல் என்று வர்ணித்தீரே, பாதிதான் உண்மை. இவள் ஒரு மலர்குவியல், மொத்தத்தில் பேரழகு குவியல். முருகா, அந்த அழகை அவ்வளவு சுலபமாக நெருங்க முடியாது. கட்டுக்காவல் அதிகம். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எச்சரிக்கை செய்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். புறப்படட்டுமா? இன்னுமா போகவில்லை? நாராயண. முருகா, இன்னும் எத்தனை காலத்திற்கு என்னை இப்படி ஏங்க வைக்கப் போகிறாய்? வேடர் குலத்தில் பிறந்துவிட்டு வேளாணை மணக்கப் போகிறேன் என்றால் இது என்ன நடக்கிற காரியமா? நிச்சயம் நடக்கும். முருகன் என்னை தேடி கட்டாயம் வருவார். வளையலோ வளையல், இதோ வந்துட்டாரே முருகன். வளையல் வாங்குறையோ வளையல், அருமையான வளையல். வளையல் கரையா? கூப்பிட்டீங்களா?
பருவ பெண்கள் போட்டுக்கிட்டா உருவத்துக்கே ஒரு தனி மெருகு வந்துடும். சரி சரி, கதை இழக்காதீங்க, உட்காருங்க. உட்காருங்க அண்ணா. உட்கார் வள்ளி. வள்ளி, கையை நீட்டு. மயிலு, இந்த வளையல போடு. ஏயா, நீ போடுறது இல்லையா? இல்லைங்க, சின்ன பொண்களை நான் தொடறதில்ல. நான் பிடிக்க வேண்டிய கையம்மா இது? அந்த முருகப்பெருமான் பிடிக்க வேண்டிய கையல்லவா இது? என்ன இது சின்னதா போயிடுச்சு? இரு, வேற கொடுக்கறேன். இத போடு. இணைப்பனும் காக்க வேண்டிய பொன்னாமா நீ மயில் மீது அமர வேண்டிய புண்ணியவதி அல்லவா? என்ன சொல்ற? இது அதிகம் பிரசங்கி, அப்படித்தான் எதையாவது பேசும். மயிலு, பேசாம வளையல போடு. என்னால முடியல, எல்லாம் சின்னதா போகுதே. செட்டியார, நீங்களே போடுங்க. சரி போடுறேன், வயசு பொண்ணாச்சேன்னு பார்த்தேன். யோ, கையடியா. என்னமோ சின்ன பொண்ணுங்களை தொட்டதே இல்லன்னு இப்ப கை எங்கேயோ நிழுத. வளையல உடையாம போடணும்ல, அதுக்காக பக்குவமா தான் போடணும். யாராவது? ஓஹோ, வளையல்காரரா? முதல்ல மூட்டையாவது காட்டு. எனக்கு பிடிச்சதான் என் தங்கச்சி போடணும். அடடே அண்ணனா, வாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் போடணுமா? அதுக்கு என்ன, போட்டுடுறேன். இதோ பாருங்க. என்னடா இது, வெறும் துணியா வருது? என்னையா ஒரு வளையல கூட காணோம்? மூட்டை மாறி போச்சுங்க. நாளைக்கு புதுசு புதுசா தினுசா கொண்டாரேன். உன்னை பார்த்தா உண்மையான வளையல்காரரா தெரியலையே. ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. வஞ்ச கண்டத்தோட வந்தவன். போ, இங்க இருந்து போயிடு. மயிலு, போகலாம். பள்ளியம்மா, மறுபடியும் வருவோம். வாங்க அண்ணே, போலாம். நாராயண நாராயண. முருகா, என்ன இது? உன் அழகு முகத்தில் ஆழ்ந்த சிந்தனை தெரிகிறதே. ஆம் நாரதரே, வள்ளியை சந்திக்க எல்லா கதையும் எனக்கு தெரியும். எப்படி ஒளிந்து நின்று பார்த்தீரா? இல்லை இல்லை, ஒதுங்கி நின்று பார்த்தேன். ஆமாம், உன்னிடமே மாய வித்தை காட்டுபவர் யாராக இருக்க முடியும்? இது வித்தை அல்ல, சோதனை. என்ன சோதனையா? உன்னை சோதிக்கவும் ஒருவர் உண்டா? ஏன் இல்லை, என் அண்ணன் விநாயகர் இருக்கிறாரே. வள்ளியை சந்திக்க சென்ற போது அவரிடம் சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டேன். அதனால் கோபம் இருக்கும். அண்ணனை மதிக்க வேண்டியதுதான். அதற்காக காதல், சரசம் இதையெல்லாமா ஒரு தம்பி சொல்லிக் கொண்டிருப்பான்? இல்லை நாரதரே, அண்ணனின் ஆட்சியை பெற்றுக் கொண்டு போயிருந்தால் எல்லாமே தடையின்றி நடந்திருக்கும். இப்போது மட்டும் என்ன, நீ கல்யாணமா செய்து கொண்டாய், தம்பதி சமேதனாய் வந்து ஆட்சி பெற. நாரதரே, ஞானத்துக்காக உன் அண்ணனை வணங்கு, தவறில்லை. காதலுக்காக வணங்குகிறேன் என்கிறாயே, காதலுக்கும் அந்த உருவத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? நாரதரே, இந்த கோபம் தான் வேண்டாம் என்கிறேன். இதை பாரு முருகா, இம்மாதிரி விஷயங்களில் ஆரம்பத்தில் சோதனைகள் ஏற்படுவது சகஜம்தான். அதற்காக அவசரப்பட்டு ஆணை முகத்தானிடம் சென்று விடாதே. எல்லாமே உன் விருப்பப்படிதான் நடக்கிறது. எது? வள்ளியின் கை பிடித்தது, மெல்ல தடவியது, வளையல்கள் போட முயன்றது, இதையெல்லாம் நானா உனக்கு சொல்லிக் கொடுத்தேன்? நாரதரே, நாராயண நாராயண. ஆஹா, மான் கிடைத்து விட்டது. யார் நீர்? என்ன இது? அன்பு. அன்பா? அம்பு என்றே. அது தெரிகிறது. இதை என் மீது என் தொடுக்கிறேன். உன்னை மான் என்று நினைத்து விட்டேன். என்ன உணர்கிறேன்? மன்னிக்க வேண்டும், அம்மானை தேடி வந்தேன். எம்மானை? என் மானை இங்கு நீர் தேடி வந்த அம்மான் இல்லை. என்னிடம் வேடிக்கை பேச நீர் என் அம்மான் அல்ல. அப்படி சொல்லாதே. நீர் அருகில் வராதே.
நான் நெருப்பு. என்னை நீர் என்றாய், உன்னை நெருப்பு என்கிறாய். நெருப்பை நீர்தானே அணைக்கும். எச்சரிக்கை செய்கிறேன், மரியாதையாக இங்கிருந்து போய்விடும். நான் போவதற்காக வரவில்லை. ஓ, புரிகிறது. கையில் அம்பு, செய்கையில் வம்பு, சொல்லில் கரும்பு, கண்ணிலோ குறும்பு. உண்மையில் நீர் வேடனா அல்ல இது வேடமா? உன் சந்தேகத்தை நான் தெளிய வைக்கிறேன். முதலில் உன்னை தெளிய வைத்துக்கொள். பித்தம் தலைக்கேறி இருக்கிறது. இருக்கும், என் அப்பனே ஒரு பித்தன் தானே. கையை விட. பெண்களை கைவிடக்கூடாது என்பது பெரியோர் வாக்கு. நான் கத்துவேன். இதுவரை மட்டுமல்ல, மெதுவாகவா பேசினாய். விட கையை விட. அண்ணா, அம்மா. வள்ளி, வள்ளி, விடு, விடு என்னை. நான் அப்பாவை கூப்பிடுவேன். கூப்பிடு. அப்பா, அண்ணா. அப்பா, இந்த முரடன் என்னை இங்கேதானே இருந்தான். அதற்குள் எப்படி மறைந்தான்? இந்த மரம் முன்பு இங்கு இல்லையே. திடீரென்று தோன்றியிருக்கிறது. மாய மரமோ? எதுவா இருந்தால் என்ன, இந்த மரத்தை வெட்டி தள்ளுங்கள். என்ன, மரத்திலிருந்து ரத்தமா? இது ஏதோ அபூர்வ சக்தி வாய்ந்த மரமாக இருக்கும். இதை வெட்ட வேண்டாம். அப்பா, எனக்கு அஞ்சாதே வள்ளி, இந்த மரம் உனக்கு நிழல் தந்து உதவும். நீ குடிலுக்குள் போ. வாருங்கள், போகலாம். பெண்ணே, நீ இன்னுமா போகவில்லை? தோளில் என்ன? ஒரு மூடன் என்னை வெட்டி விட்டான். இந்த காலத்தில் இறக்கப்படுவது கூட தவறு. எழுந்திரும். வலிக்கிறதே. கட்டு போட வந்தால் கட்டி பிடிக்கிறீரே. கட்டு போடுவதற்கு பதிலாக என்னை கட்டி போடேன். கயிறு எடுத்து வரட்டுமா? உன் ஆசை கயிற்றால் என்னை கட்டக்கூடாதா? முடியாது. ஏன் பெண்ணே? என் ஆசையும் நேசமும் வேறு ஒருவரிடம். யார் அவன்? நினைக்கும் போதே நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது. அவர் வீரத்தின் விளைநிலம். அவரே அழகு, அவரே இளமை, அவரே தமிழ். என்னும் நான் என்ன கதையா சொல்கிறேன்? கதை வேண்டாம். அவர் யார் என்று சொல். அவர் அவர் ஒரு வினாடி பொறுத்திருக்க கூடாதா இந்த செடி? பார்க்கிறாயா? இந்த வயசுல ஆசை வந்தா ஏமாறவும் தயாராத்தான் இருக்கணும். யானையை வரவழைப்பேன். நிச்சயமா உன்கிட்ட ஓடி வர மாட்டேன். பார்க்கலாம். நல்லா பாரு. விக்னேஸ்வரா.
வள்ளி, நீங்களா? கார்த்திகேயா, இது கனவல்லவே? இல்லை வள்ளி. பெருமானே, வள்ளி, வள்ளி! ஐயோ, என் அப்பா அம்மா வருகிறார்கள். அஞ்சாமல் போ. உரிய நேரத்தில் வந்து உன்னை ஏற்றுக்கொள். வள்ளி, உடனே புறப்படு. நாளையே உனக்கும் பச்சைமலை அரசனுக்கும் திருமணம். என்ன, எனக்கும் பச்சைமலை அரசனுக்கும் நாளையே திருமணமா? வேண்டாம்ப்பா, வேண்டாம் இந்த அவசர திருமணம். வேண்டாமா? கேட்டாயா அவள் பேச்சை? பச்சைமலை அரசனை அடைவதற்கு இவள் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? உடனே அவளுக்கு எடுத்துச் சொல். வள்ளி, உரிய காலத்தில் உன்னை தகுந்த மணவாளனிடம் ஒப்படைப்பது எங்கள் கடமை அல்லவா மகளே? அப்பா சொற்படி தாமதியாமல் புறப்படம்மா. ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பதென்றே தெரியவில்லை அம்மா. எனக்கு இதை விட பெரிய பாக்கியம் காத்திருக்கிறது. எனக்கு இந்த திருமணம் வேண்டவே வேண்டாம். திணைப்பணத்தில் இவள் புத்தி பேதரித்திருக்கிறது. இப்போதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஏதோ காற்று சங்கை இவள் உடலில் புகுந்து சித்தத்தை சிதறடித்திருக்க வேண்டும். எல்லாம் சரியாகிவிடும். வள்ளி, புறப்படம்மா. உடனே புறப்படு. வாமா, வா வேண்டாம். வள்ளி. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டவே வா வேண்டாம். மகளே. என்னை அமருங்க சுவாமி. நிறுத்துங்கள். அழகான சேவல், அதை பிடியுங்கள்.